ஒரு ஐட்டம் பண்ணோம், அது வந்து பெருசாக பேசப்படணும்னு சொல்லி என் மீது 140 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி காட்டன் துணி அணிஞ்சு என்னை வந்து கொடுத்துனாங்க. அந்த அக்னி பிழம்பில் 30 வினாடிகள் உயிரோடு இருந்து வெளியே வந்தேன். அகில உலக வில்வித்தை சம்மேளனோட சர்டிஃபிகேஷன் லெவல் 3 வாங்கினவங்க 4 பேரில் நான் ஒருத்தன். ஸ்ரீலங்கன் மிலிட்டன்ட் அப்படின்னு நினைச்சு தப்பான இதை போட்டு என்னை உள்ள தூக்கி போட்டாங்க திஹார் ஜெயிலில். அங்கே என்னோட பென்சில் எடுத்த உடனே இந்த ஜெயிலுக்கே நான் வந்து ராஜா ஆகிட்டேன். ரோட்டில் வந்து கையை வச்சுட்டு ஒரு 101 காரை வந்து கையில் ஏற்றி 6 எலும்பு உடைந்த பிறகு 5000 போர்டுகளையும் 1000 செங்கற்களையும் 24 நிமிஷத்தில் அடித்து உடைச்சு அதில் வந்து ரத்தத்தால் அப்போ இருந்த முதல்வர் டாக்டர் ஜெயலலிதாவை வரைந்து, இன்ஃபேக்ட் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் என்னை அழைத்து 18 கிரவுண்டு நிலம் இன்னைக்கு வந்து 100 கோடிக்கும் மேலே இலவசமாக பரிசாக வழங்கினார்கள். யார் இதை ஃபீல்டில் எதுவுமே பண்ணலை, அதை மட்டுமே செய்யணுமே ஒழிய எல்லாருமே செய்ததை நாமும் செய்தால் இந்த மிகப்பெரிய கூட்டத்தில் சிக்கி நம்ம எங்கேயும் தெரிய மாட்டோம். இயேசுவை வந்து மற்றவங்க தான் அரைஞ்சாங்க, ஆனால் நான் வந்து செய்த ஒரு சிலுவையில் முதல் ஆணியை நானே அடிச்சுக்கிட்டேன். என்னுடைய மாணவர்களுடைய எதிர்ப்பு பயங்கரமாக போச்சு. என்னங்க நீங்கள் போய் ரஜினிகாந்த்லாம் அடி வாங்குறீங்க, கமல்ஹாசன் அடி வாங்குறீங்க, மலமலமலான வில்லனா நடிக்க வந்தது. வில்லனா தான் நடிக்கவே மாட்டேன், நான் இப்போ நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேன். எவ்வளோ இந்த ஹீரோ புக் பண்ணல. பத்ரின்னு ஒரு படம் பண்ணேன். தட் வாஸ் அவுட் ஆஃப் ஃபோர்ஸ் பிகாஸ் தெலுங்குல வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான் அந்த பண்ணான், பவன் கல்யாண். So very soon I will be doing a series of world records in archery that nobody would have even thought about. Vanakkam sir. More than an artist, I see it as a passionate guy paakren sir. Ena multiple streams, multiple platforms, archery, artist, ஃபிலிம்ஸ், ட்ரைனிங் சொல்லிட்டு ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய தாண்டி இன்றைக்கி மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்லேயுமே யூடியூப்பில் கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஐ லைக் டு ஸ்டார்ட் வித் இந்த ஆர்டிஸ்டி, இந்த ஆர்ட், இது எல்லாத்துலேயுமே எப்படி இந்த பேஷன் வந்துச்சு சார்? ஒரு ஆர்ச்சரி வந்து என்னுடைய குடும்பத்தில் இருந்து வந்தது. ஐ கம் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் ஆர்ச்சர்ஸ். ஸோ 800 இயர் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ தாத்தாக்கு தாத்தா அரேபியாவிலேருந்து குதிரையோட திருமலை நாயக்கருக்கு குதிரைகள் வேணும்னு சொல்லி மை கிரேட் கிராண்ட் ஃபாதர் வாஸ் த ஒன் ஹூ brought about 10,000 horses in 2 big ships. 10 குதிரை தான் வந்தது மதுரைக்கு, ஏன்னா எல்லாமே அந்த கடலில் வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ அவர் வந்து குதிரை ஏற்றத்தில் ஏறிக்கிட்டே வில்லு வித்தை பண்ணுறதுல பெரிய மாஸ்டர், சையத் ஹாஜி தாஜுதீன் அந்த காலத்தில். ஸோ அவரோட பரம்பரையில் வந்தவன் நான். பட் நான் வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி பாஷா பாயின்னு ஒருத்தரை வந்து அலாட் பண்ணுறாரு. பட் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி டார்கெட் பட்டர்ஸில் ஷூட் பண்ண மாட்டோம். நம்ம ஒரு ரிவர் பக்கத்தில் போயிட்டு இந்த கொக்கு எல்லாம் தான் சுடணும். எனக்கு வந்து பேர்ட்ஸ், அனிமல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ஆர்ச்சரி சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. ஸோ கராத்தே எடுத்துக்கிட்டேன். ஐ ஸ்டார்ட் டேக்கிங் கராட்டே வந்து ரொம்ப ஹியூஜாக போயிடுச்சு. ஐ இன்ட்ரடியூஸ் அ பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் கராட்டே கால்ட் இஷின்ரி கராட்டே இன் இந்தியா, அண்ட் டுடே வி ஹேவ் more than 4 lakh students. பட் ஒரு காலகட்டத்தில் வந்து ஏன் நம்ம ஒரு ஜாப்பனீஸ் ஆர்ட்டை வந்து நம்ம வந்து பாப்புலரைஸ் பண்ணணும், ஏன் நம்முடைய பாரம்பரிய கலையான, நம்முடைய இந்திய கலையான, நம்ம இந்தியாவில் வந்து நம்ம அது துரோணாச்சாரியாவிலேருந்து நம்ம வந்து ஏகலைவா, ராம், யூனோ, அர்ஜுன், லக்ஷ்மண் எல்லாருமே பெரிய பெரிய ஆர்ச்சர்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் நம்முடைய கலையை நம்ம பரப்பக்கூடாதுன்னு ஐ டுக் த டெசிஷன் 1980. அதே வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி I brought the first modern recurve bow, நவீன வில் ரிகர்வ் போன்னு சொல்லுவாங்க. 1979 கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதே மாதிரி 1980 வந்து காம்பவுண்டு போ வந்து முத இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து தமிழ்நாட்டில் வந்து ஐ வாண்டட் டு ஸ்ப்ரெட் ஆர்ச்சரி. அந்த காலத்தில் வேறு எதுவுமே இங்கே வில்லுங்கிறதே கிடையாது. வில்லு திருப்பி எங்கள் அப்பா எல்லாம் இறந்த பிறகு when I wanted to start archery, we realized that there was nobody who was teaching archery யாருமே கற்றுக் கொடுக்கல. அண்ட் ஒரு ஈவன் நரிகரோவாஸ் கூட நாட்டு துப்பாக்கிக்கு விட்டாங்க. ஸோ ஆர்ச்சரி வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு அந்த காலத்திலே வந்து ஒரு ஹண்டிங் டூலாக வேட்டையாடுற ஒரு கருவியாக இருந்தது. தூரத்தில் இருந்து வர்ற ஒரு எதிரியை வந்து நம்ம வந்து இங்கே பக்கத்தில் வரும் இந்த நெருங்குறதுக்கு முன்னாடி அவனை வில் அம்பு வச்சு கொண்டுடலாம். இந்த மனுஷனுக்கு அது தெரிஞ்ச பிறகு அது போரில் வந்து பல 100 ஆயிரக்கணக்கான வீரர்களை ஒரே நேரத்தில் கொல்ற ஒரு ஆட்கொள்ளி கருவியாக மாறுது. பட் கன்ஸ் அண்ட் கன் பவுடர் வந்து போரில் வந்த பிறகு
அதோட இம்பார்ட்டன்ஸ் போயிட்டு அது வந்து 1990கள் 1900s இட் பிகேம் அ ஸ்போர்ட், ஒரு ஸ்போர்ட், ஒலிம்பிக் ஸ்போர்ட்டாக மாறுது. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அது வந்து வேட்டையாடுற கருவியா இல்லாத போரில் மனிதர்களை கொல்லும் ஒரு ஆட்கொல்லி கருவியா, இல்லை அது வந்து ஒரு விளையாடுற ஒரு உபகரணமான்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இது மூணும் கிடையாது. மனதை ஒருநிலைப்படுத்தி நம் வாழ்க்கையில் என்னென்ன இலக்குகளை அடைய வேண்டுமோ அந்தந்த இலக்குகளை அடைய வைக்கும் ஒரு மனக்கருவி என்று தான் நான் சொல்வேன். இதை நான் அந்த புரிஞ்சுக்கிட்ட பிறகு கராத்தையை விட்டுட்டு நீங்கள் ஆர்ச்சரியில் ஃபுல்லாக இறங்கக்கூடாதுன்னு இப்போ ஆர்ச்சரியில் இறங்கியிருக்கேன். நம்ம தான் இந்தியா தான் நம்பர் 1 ஆர்ச்சரி நான் அந்த பழங்காலத்தில் இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் கூட வின் பண்ணலைங்கிறது மிகப்பெரிய பாரம், கவலை ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம். ஏன் சந்தோஷம்னா நம்மளால் முடியட்டுமே, நம்ம மாணவர்களை நம்ம வந்து நம்ம பண்ணட்டுமே. ஸோ சென்ற 8 ஆண்டுகளாக முழுவதுமாக வில்வித்தையில் இறங்கியிருக்கேன். இந்தியாவில் வந்து 4 பேர் தான் லெவல் 3, அதாவது வேர்ல்டு ஆர்ச்சரி அகில உலக வில்வித்தை சம்மேளனோட சர்டிஃபிகேஷன் லெவல் 3 வாங்கினவங்க 4 பேரில் நான் ஒருத்தன். அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய வில்வித்தை சங்கத்தோட துணைத் தலைவராக இருக்கேன். அந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. தமிழ்நாட்டில் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபவுண்டிங் ஜெனரல் செக்ரட்டரியாக ஃபார் த லாஸ்ட் 25 இயர்ஸ் நான் இருக்கேன். அண்ட் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆர்ச்சரி ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஆர்ச்சரி நவீன வில்வித்தையை ஸ்டார்ட் பண்ணேங்கிற அந்த பெருமை எனக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆர்ச்சரி பயங்கர பெருசாக வளர்ந்துருச்சு. ஒரு சாதாரண சப்ஜூனியர் ஸ்டேட் மீட்டிங் வந்து 1800 பேர் கலந்துக்கிறாங்க. ஸோ ஐம் வெரி வெரி பேஷனேட் அபவுட் ஆர்ச்சரி அண்ட் ஐ ஃபீல் தட் ஆர்ச்சரி இஸ் லைஃப் அண்ட் லைஃப் இஸ் ஆர்ச்சரி. அண்ட் இது தாண்டி ஃபிலிம்ஸ் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஃபிலிம்ஸில் அதுலேயும் ஈக்குவலான புகழ் இருந்திருக்கு. நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, விஜய் சார் கூட, கமல் சார் கூட, அண்ட் லீடிங் ஆர்டிஸ்ட் விஜய் சேதுபதி கூட நிறைய பேர் கூட நடிச்சிருக்கீங்களே சார். ஸோ சினிமாக்குள்ளே வந்ததுன்றது இஸ் இட் அ சாய்ஸ் ஆர் அன் ஆக்சிடென்ட் சார்? நான் வந்து காலேஜ்லேயே வந்து ஐ வாஸ் அ குட் ஆக்டர். இன்ஃபேக்ட் அமெரிக்கன் காலேஜில் நான் அண்ட் விவேக் விவர் கைண்ட் ஆஃப் எனக்கு ஒரு 1 year ஜூனியர் அவர். வி யூஸ் டு ஸ்டேஜ் பிளேஸ். நாங்கள்லாம் நானும் பிளேஸ் எழுதி வி யூஸ் டு யூனோ அந்த ட்ராமாலாம் அரங்கேற்றுவோம். அந்த பீரியடில் எல்லா ஃபஸ்ட் ப்ரைஸு நானும் அவனு தான் வாங்குவேன். தமிழ் பிளேக்கு வாங்குவேன், நான் இங்கிலீஷ் பிளேக்கு வாங்குவேன். ஸோ மோனோ ஆக்டிங்கில் ஐ வாஸ் குட். ஐ வாஸ் ஆல்சோ குட் இன் ட்ராமா. ஸோ in fact, my principal, Dr. M.A. Thangaraj, who was the uncle of Vijay Mitraj, Ashoka Mitraj was a very famous Hollywood producer. என் பிரின்சிபல் M.A. Thangaraj என்னை கூப்பிட்டு சொல்லுவார், ஏன்டா இவ்வளோ ஃபீல்டில் நீ இருக்க, ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ், ஒரு கல் அப்படி உருண்டுகிட்டே இருந்தால் அதில் பாசியே படியாது, ஏதாவது ஒரு ஃபீல்டில் நீ ஃபோக்கஸ் பண்ணேன்னு. சார் என்ன ஃபீல்டில் ஃபாலோ பண்ண, நீ பேசாமல் சினிமாவுக்கு போ, அங்கே தான் என்னோட எல்லா டேலண்ட்டையும் நீ காமிக்கலாம்னு சொல்லி he wrote a letter to his nephew Ashoka Mitraj and sent me. At that time, Ashoka was shooting a Hollywood movie called 𝗷𝗿𝐶 with it was a James Bond movie. அதில் வந்து I was supposed to act in that, but அப்போ வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ at that time he told me that why don't you do next இன்னொரு படம் பண்ண போகிறேன். What is it called? I think it was Rajini acted in the movie, the Hollywood movie. Bloodstone அப்படின்னு ஒரு படம். அந்த Bloodstone படத்தில் I acted in fact. But that was much later, and then I decided that I'll get into movies. And when I decided I'll get into movies, I came to Chennai with the one point agenda: if ever I get into movies, I'll get introduced only by K. Balachandran. அந்த காலத்தில் வந்து கே பாலச்சந்திரன் இன்ட்ரடியூஸ் பண்ணுற எல்லாருமே பெரிய ஸ்டார் ஆனாங்க. அது ரஜினிகாந்தாக இருக்கட்டும், அது கமல்ஹாசனாக இருக்கட்டும். ஸோ ஐ வாண்டட் டு பி இன்ட்ரடியூஸ் பை ஹிம். அண்ட் I acted as a sculptor. And I got introduced by him. மோதிர கையால் தான் நான் கூட்டுப்பட்டேன். மொதல் படமே வந்து கமல்ஹாசனோட, கே பாலச்சந்தர் டைரக்ஷன், கவிதாலயா ப்ரொடக்ஷன், இளையராஜா மியூசிக், ரேவதி த டாப் ஸ்டார். வித் தெம் ஐ வாஸ் ஆக்டிங் இன் த ஃபர்ஸ்ட் மூவி. அதுக்கப்புறம் ஐ டிட் அ மூவி வித் ரஜினிகாந்த். பட் அந்த ரஜினிகாந்த் படம் பண்ணும்போது வேலைக்காரன் ஒரு படம் பண்ணேன். ஐ ஹேட் திஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வில்லனாக இருந்தால் அடி வாங்கணும். ஸோ ஒவ்வொரு படத்தையும் அடி வாங்கணும். எனக்கு அது அடி வாங்குறது எனக்கு மனசு வரவே இல்லை. ஏன்னா ஒரு கராட்டே மாஸ்டராக இருந்துட்டு என்னுடைய மாணவர்களுடைய எதிர்ப்பு பயங்கரமாக போச்சு. என்னங்க நீங்கள் போய் ரஜினிகாந்த்லாம் அடி வாங்குறீங்க, கமல்ஹாசன் அடி வாங்குறீங்க. ஸோ ஐ வாஸ் நாட் அட் ஆல். ஸோ ஆக்சுவலாக பார்க்குறதா இருந்தால் ஏறதால இன்ஃபேக்ட் ஐ ரெஃப்யூஸ்ட் 36 மூவி, 36 படங்கள் வேணான்னு. ஸோ மலமலமலான வில்லனாக நடிக்க வந்தது. வில்லனாக தான் நடிக்கவே மாட்டேன். நான் இப்போ நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன். எவ்வளோ இந்த ஹீரோ புக் பண்ணல. I did a movie called as a hero called My Indian ஒரு படத்தை வந்து
1996 ஒரு ஹீரோ பண்ணேன். பட் அந்த அப்போ அதுக்குள்ள கூட அந்த ப்ரொடியூசரோட ஹேட் அ லாட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பிகாஸ் தட் வாஸ் நாட் த கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் ஐ வாண்டட் டு ஆக்ட் இன். ஸோ ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மூவிஸ் ஆக்சுவலி. ஸோ ஐ டென்ட். அதுக்கப்புறம் பத்ரின்னு ஒரு படம் பண்ணேன். தட் வாஸ் அவுட் ஆஃப் ஃபோர்ஸ் பிகாஸ் தெலுங்கில் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான் அந்த பண்ணான், பவன் கல்யாண். ஸோ அதில் கையில் கார் ஏறுற மாதிரி சீன் நடந்தது. when it was given to விஜய் வந்து நான் ஹுசைனி ட்ரெயின் பண்ணால் தான் நான் அந்த படம் பண்ணுவேன்னு சொன்னார். அதனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஐ ஆக்டட் இந்த மூவி. அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஐ டிட் அ மூவி கால் காத்து வாக்கில் 2 காதல் பண்ணேன். ஐ எம் டூயிங் அ மூவி பை விக்ரம் மிஸ்டர் விக்ரம் ராஜேஸ்வரோட டைரக்ஷனில். ஐவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் அ மூவி கால்டு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். ஸோ இட்ஸ் டியூ ஃபார் ரிலீஸ் இன் மே. தட்ஸ் இட். ஐம் நாட் ரியலி ஃபோக்கஸிங் ஆன் மூவிஸ் ஆஸ் சச். அப்படி படம் பண்ணுறதா இருந்தால் ஒருவேளை நானே எழுதி டைரக்ட் பண்ணி படம் பண்ணால் தான் அந்த வழியை. ரைட் நவ் மூவிஸ் இட்ஸ் நாட் இன் மை மைண்ட். ஒன்லி an Olympic medal is in my mind. You need to do that, sir, because ஏன்னா ஒரு அப்சல்யூட் கிராஃப்ட்மேன். ஏன்னா யூ கேன் கிராஃப்ட் எவ்ரி அந்த டிபார்ட்மெண்ட்டை கிராஃப்ட் பண்ண முடியும். அதுக்காக சொல்லுவேன். You never know, you might be for a surprise. சடனாக ஒரு இது எல்லாத்தையும் விட்டு சினிமாவில் இறங்கினாலும் இறங்கலாம். அண்ட் கமிங் பேக் டு திஸ் திங் சார், ஆர்ட்ன்றது ஆர்ட் அண்ட் ஸ்கல்ப்டிங். இங்கே வந்து பார்த்த விரும்ப தான் வெளியே தெரியுது ஸ்கல்ப்டட் பைன்னு உங்கள் பேர் இருந்தது. ஸோ இதெல்லாமே ஒரு இன்டீரியர் டிசைனர் பண்ணார் அப்படின்னு யோசிக்கும் போது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குது. பல விஷயங்கள் பண்ணுறதுன்றது வேறு சார், ஆனால் எல்லாத்தையுமே நேர்த்தியாக பர்ஃபெக்ஷனோடு பண்ணுறதுன்றது டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஆர்ட்டு, இந்த ட்ராயிங் அண்ட் ஸ்கல்ப்டிங் இதெல்லாம் எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இல்லை, எனக்கு யங்கர் டேஸ்லேருந்தே நான் நல்ல படம் வரைவேன். அண்ட் என்ன கேட்டால் வந்து நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே நல்லா பண்ணுறீங்கன்னா, எல்லா மனிதர்களும் எல்லாமே நல்லா பண்ண முடியுங்கிற அந்த சக்தி எல்லா மனிதர்களுக்கு இருக்குது. என்ன அவங்க வந்து அது they are not utilizing it தான் நான் சொல்வேன். I always feel that a man is capable of so much more. பட் நம்ம வந்து நமக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது, நம்ம சாதிக்க முடியுங்கிற அந்த இது அவங்ககிட்ட இல்லை. அப்பா வந்து வாஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ரொம்ப அருமையான மோட்டிவேட்டர், அருமையான டீச்சரு. என்னோட மோட்டிவேஷன் பூரா என்னோடய ஃபாதர் டாக்டர் 𝐷𝐸 தான் வந்தது. அவர் பேசும்போது சொல்லுவார், அவருடைய ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவார். நான் சின்ன பையனாக இருந்து கேட்பேன். அவர் சொல்லுவார், யாரும் நடக்காத பாதையில் நாம் செல்ல வேண்டும், யாரும் எட்டாத உச்சியை நாம் அடைய வேண்டும், யாரும் சம்பாதிக்காத மக்கள் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள், நல்ல பெயர், நல்ல புகழ், பணம் சம்பாதிக்கணும். ஸோ அது வந்து எனக்கு இட் ஆல்வேஸ் ஹிட் மீ அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ சம்திங் தட் நோபடி எல்ஸ் ஹஸ் டன். அந்த நோபடி எல்ஸ் ஹஸ் டன்ங்கிற போது நம்ம எந்த துறையில் நம்ம வந்து வரணும்னா, unless and until you understand and experience various fields, பல துறைகளில் நீங்கள் வந்து அது என்னங்க புரிகிற வரைக்கும் உங்கள் நாட்டம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. என்னுடைய நல்ல பாக்கியம், எல்லா துறைகளிலும் எனக்கு நம்பர் 1 டீச்சர்ஸ் இருந்தாங்க. அது பெயிண்டிங்காக இருக்கட்டும். மிஸ்டர் மாணிக்கம்னு மதுரையில் வந்து ஒரு அருமையான ட்ராயிங் மாஸ்டர். அவரோட பெயிண்டிங் பார்த்தோம்னா நான் ஆர்டிஸ்ட்டு தான் ஆகணும்னு என் லைஃப்பில் லாங் ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்கணும்னு சொல்லி நான் நினச்சேன். அண்ட் ஐ ஸ்டார்டட் பெயிண்டிங். அதே மாதிரி ப்ரொஃபஸர் தனபால்னு ஒருத்தரோட அவர் வந்து சிலை செய்கிறது நான் ஒருத்தர பார்த்தேன், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மதுரையில் காந்தி மியூசியத்தில். அதுக்கப்புறம் நான் சிற்பியாக தான் ஆகணும்னு, ஒத்த கால சிற்பியாக ஆகணும்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் டூயிங் லாட் ஆஃப் ஸ்டாச்சூஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து மாஸ்டர்ஸ் சோஷியல் ஒர்க்கில் முடித்து 20 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் முன்னாபா எம்பிபிஎஸ் மாதிரி எனக்கு அப்போ வந்து 38 வயசு, என்னமோ 24 வயசோட கட் ஆஃப் பாயிண்ட். ஐ ஜாயின் த காலேஜ் அஸ் அ ரெகுலர் ஸ்டூடெண்ட் அண்ட் ஐ காட் அ கோல்டு மெடல் இந்த பிஎஃப்ஏ பேச்சுலர்ஸில் வந்து கோல்டு மெடலு, மாஸ்டர்ஸில் கோல்டு மெடலு. ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து பெயிண்டிங்லேயும் ஒரு மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ்லேயும் ஒரு மாஸ்டர்ஸ் இது வரைக்கும் வாங்கின யாருமே கிடையாது. ஐ டிட் அ மாஸ்டர்ஸ் இன் பெயிண்டிங் ஆஸ் வெல் அஸ் அ மாஸ்டர்ஸ் இன் ஸ்கல்ப்சர். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து நான் நல்லா ட்ரா பண்ணுவேன். எங்கள் அக்காவுக்கு போட்டியாக தான் நான் வரைய ஆரம்பித்தேன். அண்ட் போர்ட்ரேட்ஸ் வரைகிறது எனக்கு ஐ லவ் ட்ராயிங் போர்ட்ரேட்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் மை ஃபாஸ்டஸ்ட் போர்ட்ரேட் இஸ் அபவுட் 60 செகண்ட்ஸ். ஒரு நிமிஷத்தில் ஒருத்தரோட போர்ட்ரேட் வரைஞ்சிடுவேன். அண்ட் ஐ ரியலைஸ் தட் போர்ட்ரேட்டை வந்து ஒரு நான் பர்ஃபார்மிங் ஆர்ட்டை விட ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்டு. நான் எங்கே போனாலும் வந்து மக்களுடைய கவனத்தை கவரணுன்னா நான் ஒரு பென்சில் எடுத்தால் போதும், அப்படியே ஒரு கூட்டம் கூடிடும். இன்ஃபேக்ட் 1998 ஜெயிலில் இருந்தேன். ஐ வாஸ் இன் ஜெயில் ஃபார் அபவுட் 19 days. என்னை வந்து ஸ்ரீலங்கன் மிலிட்டன்ட் அப்படின்னு நினச்சி தப்பாக நான் இதை போட்டு என்னை உள்ள தூக்கி போட்டாங்க திஹார் ஜெயிலில். அங்கே என்னோடய பென்சில் எடுத்த உடனே இன்ஃபேக்ட் அந்த ஜெயிலுக்கே நான் வந்து ராஜா ஆகிட்டேன். பின்னாடியே ஒரு குரூப் அப்படியே அலையும், படம் வரைஞ்சி கொடுங்கன்னு சொல்லி. ஸோ வந்து ஆர்ட் இஸ் மோர் ஃபார் மீ அ டூல் டு கெட் நியூ கனெக்ஷன்ஸ் அண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தான் anything else. இன்றைக்கி வந்து என்னை சுற்றி இருக்காது ஆர்ச்சரியாக இருக்கணும், எந்த ஃபீல்டாக இருக்கணும், ஹுசைனியா அந்த படம் வரைவார் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பெயிண்டிங் இஸ் a bond with me and I've done thousands of works. அதே மாதிரி ஸ்கல்ப்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த
இந்த மாதிரி இந்த பில்டிங்கில் இருக்க பெரிய பெரிய ஸ்கல்ப்சர்ஸ் இந்த சென்னையில் வேறு இந்தியாவிலே எங்கே இருக்காது, ஒரு வீட்டில் உள்ள பெரிய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்காது. ஸோ ஐ பின் டூயிங் லாட் ஆஃப் ஸ்டாச்சூஸை. அந்த சிலை செய்கிறது ஒரு இன்னொரு பெரிய கதை. நான் வந்து சினிமா படத்தில் நுழைஞ்சதே வந்து 𝐀𝐝 சிலை செஞ்சு தான் நான் உள்ளே நுழைஞ்சேன். நான் ஒரு சிற்பியாக நடித்தேன். அப்போ வந்து எனக்கு சிற்பம் பண்ணுறதே தெரியாது. ஐ வாண்டட் டு ஆக்ட் இன் சம்திங் அண்ட் ஸோ ஐ டுக் த ரோல் ஆஃப் ஒரு சிற்பிங்கிற ஒரு நடித்தேன். நான் சார் ரொம்ப பெரிய சிற்பி சார் என் சிலை செய்யடான்ட்டார். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் நான் போய் கற்றுக்கிட்டு வந்து அவருடைய சிலை செஞ்சேன். அது சிலை பண்ணி முடிச்ச பிறகு அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் நடிச்சோன்னு. ஒரு விதத்தில் கோவப்பட்டார், ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்ஃபேக்ட் அந்த டைமில் வந்து புன்னகை மன்னன்ங்கிற படத்தில் வந்து ஹி கேம் த மெயின் வில்லன்ஸ் ரோல். அப்போ சத்யராஜ் தான் புக் பண்ணியிருந்தார். அண்ட் ஹி கேம் த மெயின் வில்லன்ஸ் ரோல். இட்ஸ் அ கிரேட் திங் ஃபார் மீ டு என்டர் மூவிஸ். ஸோ பெயிண்டிங் அண்ட் ஸ்கல்ப்சர் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப். நான் வரையாத நாளே கிடையாது. அப்படி நுழைஞ்சு இப்படி வந்ததுனால ஏதாவது படம் வரைஞ்சி தான் நான் உள்ளே போவேன். ஸோ ஐ லவ் பெயிண்டிங் அண்ட் ஸ்கல்ப்சர். அண்ட் நிறைய ஹார்சஸோட பெயிண்டிங்ஸ் பார்க்க முடியும். இப்போ வந்து ஹார்சஸ் ஒரு பீரியட். இதுக்கு முன்னாடி புலி நிறைய ஐ யூஸ் டு ட்ரா லாட் ஆஃப் டைகர்ஸு, அதுக்கு முன்னாடி பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் பில்டிங்ஸு. ஸோ இப்போ ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் ஹார்சஸ் பிகாஸ் நவ் ஐம் கோயிங் டு ஹேவ் அ எக்ஸிபிஷன் ஆன் ஹார்சஸ். கூல். லவ் ஃபார் அனிமல்ஸ் நடந்து கண்டினியூட்டி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் லவ் ஃபார் அனிமல்ஸ், லவ் ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். லைக் ஐ எம் பேஷனேட் அபவுட் லைஃப். உலகத்தில் எல்லா விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 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 முழு பேஷனோட பார்த்தோம்னால லைஃப் பிகம்ஸ் வெரி மீனிங்ஃபுல். சார் 90s பார்க்கும்போது சார், ஏர்லி 90s ஆகட்டும் மிட் 90s அந்த டிக்கேடே சொல்கிறேன், யூஆர் லைக் சூப்பர் டேரிங் அண்ட் இன்ஸ்பைரிங். ஏன்னா நீங்கள் பண்ண விஷயங்கள் அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம்ஸ் எல்லாத்தையுமே கிளிம்ஸ் அண்ட் பீசஸாக அப்போ பார்க்கும்பொழுது இன்றைக்கி அதை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அந்த காலத்தில் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்றது செம்ம இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். பாம்பு எடுத்து கையில் கடிக்க வைக்கிறது, அதே கையோடு கொண்டு போய்ட்டு ஒரு 1000 டைல்ஸ் உடைக்கிறது அண்ட் 1000 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோலை வச்சு எரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய அட்டம்ஸ் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ இந்த தாட் எதனால் வந்தது அண்ட் வாட் யூ காட் அவுட் ஆஃப் இட்? See, that was a time in 90s when I was trying to propagate karate. Karate வந்து படித்தா எது வேணாலும் கற்றுக்கிட்டா எது வேணாலும் பண்ணலாம்ங்கிறத அந்த தாட்டை வந்து I was trying to propagate. சென்னைக்கு வரும்பொழுது எனக்கு என்ன யாரும் தெரியாது. 1986 சென்னைக்கு வந்தேன். அப்போ வந்து கராட்டே மணி அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் அவர் தான் ரொம்ப பாப்புலரு. I wanted to get the attention of people and get the attention of people to கராட்டே நோக்கி மக்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக. ஆக்சுவலாக கராத்தேல வந்து இவ்வளோ இப்போ இப்படி அடித்தா இவ்வளோ பலமாக இருக்குன்னு ஒரு மனிதனை அடித்து காமிக்க முடியாது, செத்துருவான். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் செங்கல் அல்லது ஓடுகளை வச்சு உடைச்சி நமக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறத காமிப்போம். ஸ்வேர்டை வச்சு வெட்டி கரெக்டாக வந்து கழுத்து பார்த்து நிப்பாட்டுவோம், நம்மகிட்ட எவ்வளோ கண்ட்ரோல் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. ஸோ வந்து நான் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் அது வரைக்கும் வந்து என்னென்னா, கராட்டே டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம ஒரு ஹாலில் வந்து ஒரு 30 பேர் 30 ஐட்டம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கதா பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு செகண்ட். ஸோ ஐ ஸ்டார்டட் திங்கிங், ஏன் இத்தனை 30 பண்ணணும், வை டோன்ட் வி டூ அ சிங்கிள் ஐட்டம் டெமோ. ஒரு ஐட்டம் பண்ணோம், அது வந்து பெருசாக பேசப்படணும்னு சொல்லி ஃபஸ்ட் ஈவெண்ட்டே வந்து ஐ டிட் அ ஈவெண்ட் வேர் ஐ போர்ட் 140 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல். என் மீது 140 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி கட்டையெல்லாம் வச்சுட்டு சாதாரண காட்டன் துணி அணிஞ்சு என்னை வந்து கொளுத்துனாங்க. அந்த அக்னி பிழம்பில் 30 வினாடிகள் உயிரோடு இருந்து வெளியே வந்தேன். 30 வினாடிகள்னா 30 வினாடிகள் சொல்ல, 30 வினாடிங்கிறது 1 2 3 ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் அ ஈஸி திங் டு டூ தட். ஸோ அது பண்ணது இட் ப்ரொப்பெல்ட் மீ. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பேப்பர்லையும் ஃப்ரண்ட் ஷிம்பும்னு சொல்லி ஒரு ஜாப்பனீஸ் நியூஸ் பேப்பர்லேயே அதிலே ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கராட்டேக்காரர் பண்ணாலும் ஜப்பானை எழுந்துச்சு, இது யார் அதுன்னு. நம்ம கராட்டே நம்ம பண்ணோம், இங்கே இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் பண்ணி இந்த மாதிரி பேர் வாங்கிட்டாருங்க. இட் ப்ரொப்பெல்டு மீ டு கராட்டே ஸ்டார்டம். தென் ஒவ்வொன்றா நான் பல வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இது வரைக்கும் யாருமே அந்த வேர்ல்டு ரெக்கார்டு உடைக்கல. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நெஞ்சில் வந்து 20 லாரி லோடு பெரிய ஒவ்வொரு பாறாங்கல்லும் 200-250 கிலோ எடை உள்ள 1060 பாறாங்கற்களை என்னுடைய நெஞ்சில் காலை 6 மணி முதல் சாயந்தரம் 6 மணி வரை அடித்து உடைத்து சாதனை படைத்தேன். இதுவரைக்கும் யாரும் அந்த சாதனை உடைக்கவில்லை. அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் வந்து கையை வச்சுட்டு ஒரு 101 காரை வந்து கையில் ஏற்றி 6 எலும்பு உடைந்த பிறகு 5000 ஓடுகளையும் 1000 செங்கற்களையும் 24 நிமிஷத்தில் அடித்து உடைச்சு ஒரு சாதனை படைத்து அதில் வந்து ரத்தத்தால் அப்போ இருந்த முதல்வர் டாக்டர் ஜெயலலிதாவை வரைந்து, இன்ஃபேக்ட் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் என்னை அழைத்து 18 கிரவுண்டு நிலம் இன்றைக்கி வந்து 100 கோடிக்கும் மேலே இலவசமாக பரிசாக வழங்கினார்கள். ஸோ வந்து ஒவ்வொன்றா அந்த மாதிரி நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட்
அதனால் கராத்தேக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துயிர் கிடைத்தது. இன்ஃபேக்ட் நான் பண்ணதுனால தமிழ்நாட்டில் நிறைய கராட்டே மாஸ்டர்ஸ் வந்து பொழப்பு நடத்துகிறாங்க. ஸோ என்னோட கராட்டே ரொம்ப பாப்புலர் ஆச்சு. தமிழ்நாடு முழுக்க நல்ல இந்தியாவில் மட்டும் இல்லை, ஒரு 8 நாடுகளில் வந்து ஆயிரக்கணக்கான பர்சன் ஸ்டார்டட் ஃப்ளாக்கிங் இன் டு த கராட்டே கிளாஸஸ் பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு டெல் பீப்புள் தட் இதுதான் இப்படி பண்ணால் இது முடியுங்கிறத வந்து வேறு விஷயத்துக்கு பண்ணி காமிச்சு கராத்தேவுடைய அந்த பலம் வந்து மனபலம் எவ்வளவு இருக்குது, மனபலத்தால் வந்து நம்ம மனிதன் எவ்வளோ செய்ய முடியுங்கிறத காண்பித்தேன். ஸோ தட் வாஸ் த பீரியட் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ். நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன். அண்ட் இந்த தாட்ஸ் எல்லாம் எப்படி சார் வருது? இப்போ வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது ஓகே, இப்போ ஒரு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது ஒன்று, கிரியேட்டிங் நியூ ரெக்கார்டுன்றது ரெண்டாவது இல்லையா? ஸோ த தாட்ஸ் வேர் சூப்பர் கிரேசி அந்த டைமில். சென்சேஷனலிசம்னு ஒரு வேர்டு இருக்குது. எதை செஞ்சால் பரபரப்பாக பேசப்படுங்கிறது ஒரு நல்ல பர்ஃபார்மருக்கு தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு நான் வந்து ஒரு கார்டு வச்சு ஒரு பெரிய இது கட்டினா நான் எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டிகிட்டு நான் வந்து ஐம் கோயிங் டு தீ குடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு போஸ்டர்லாம் ஹுசைனி தீக்குளிப்புன்னு தான் போஸ்டர்ஸ் இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க. ஸோ எது மக்களுடைய கவனத்தை கவரும் என்பது ஒரு நல்ல பர்ஃபார்மருக்கு தெரிந்தால் தென் ஹீ மேட் இட். ஸோ ஏதாவது சப்பையாவது பண்ணி பிரோஜனம் இல்லையே. தட்ஸ் வை ஐ வாஸ் திங்கிங் அபவுட் அதை வந்து நான் வந்து ரொம்ப காலம் யோசிப்பேன். இன்ஃபேக்ட் 2015 வந்து சிலுவையில் வந்து நானே என்னை அரைஞ்சிக்கிட்டேன். அந்த இது வந்து வேர்ல்டு லெவலில் பெருசாக பேசப்பட்டது. வேட்டிக்கனில் அப்போ போப்பாண்டவரே வந்து அதை பற்றி பேசி, நான் இங்கே வந்து ஒரு கிறிஸ்டியன் காலேஜில் டீச் பண்ணிருந்தேன். இன்னும் இயேசுநாதர் பண்ணது இவர் பண்ணிட்டாரு, எப்படி உங்கள் இல்லை தான் நான் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி, ஏன்னா இந்த காலேஜில் 25 வருஷம் வேலை பண்ண அந்த காலேஜில் நிப்பாட்டினாங்க. ஏன்னா தே தாட் தட், ஏன்னா பிகாஸ் இயேசுவை வந்து மற்றவங்க தான் அரைஞ்சாங்க. ஆனால் நான் வந்து செய்த ஒரு சிலுவையில் முதல் ஆணியை நானே அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய மாணவர்கள்லாம் அடித்து ஐ வாஸ் தேர் இன் கிராஸ் ஃபார் அபவுட் 8 minutes. ஸோ அந்த தாட் வந்து ஏறதாலும் ஒரு 25 வருஷமாக என் மனசில் இருக்குது. ஏன்னா இயேசுநாதரை பார்க்கும்பொழுதெல்லாம் அந்த இயேசு இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியோட ஒரு சிம்பிள் அப்படின்னு பார்த்தா அந்த க்ரூசிஃபிக்ஷன் தான். ஸோ அந்த க்ரூசிஃபிக்ஷன் தான், அந்த க்ரூசிஃபிக்ஷன் அந்த கிராஸ் வந்து இட் ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் நானும் அங்கே இருந்தால் நல்லா இருக்குமே, எப்படி இருக்கும் அது ஆணியை படித்தா அந்த ஃபீல் எப்படி இருக்கும், நிறைய யோசிச்சு பார்ப்பேன். நிறைய சர்ச்சில் போய் உட்காந்து நான் வந்து மணிக்கணக்காக அதை பார்ப்பேன். ஏதோ ஒரு நாள் நான் க்ரூசிஃபை பண்ணோம். ஆனால் அந்த க்ரூசிஃபை பண்ணுறது வந்து ஒரு காரியத்துக்காக இருக்கணும், அது பரபரப்பாக பேசப்படணும், அந்த பேசுகிறதுனால மக்களுக்கு நல்லது இருக்கணும்னு சொல்லி. ஸோ in 2015 when Dr. Jayalalitha was put into jail, I did it as a prayer and I said that because of this prayer she will be set free. அது கரெக்டாக நான் செஞ்சு முடிச்சு 26ஆவது தான் she was released in the second case. ரெண்டாவது அப்பீலில் வந்து she was released as Bangalore case. So in fact Dr. Jayalalitha wrote a letter to me and sent the then chief minister to see me also. இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, பட் தேங்க்ஸ் பண்ணி எனக்கு பண்ணாங்க. ஸோ வாட் எவர் யூ டூ, இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் அதுதான் சொல்லுவேன். ஏதோ பண்ணுறாங்க, நான் என்னப்பா பண்ணுறேன்னா நான் மாடலிங் பண்ணுறேன், இல்லை என்ன பண்ணுறேன் ஆர்ச்சரி, சச் அ வேஸ்ட்டு. இல்லை நம்ம ஏதாவது ஒன்றா பேசப்படணும். எந்த ஃபீல்டில் போனாலும் அதை முதல்ல நல்லா ஆராய்ந்து இந்த ஃபீல்டு என்ன இருக்குது, யார் இதை ஃபீல்டில் எதுவுமே பண்ணலை, அதை மட்டுமே செய்யணுமே ஒழிய எல்லாருமே செய்ததை நாமும் செய்தால் இந்த மிகப்பெரிய கூட்டத்தில் சிக்கி நாம் எங்கேயும் தெரிய மாட்டோம். ஸோ இளைஞர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, எந்த துறையில் போனாலும் அதில் வந்து ஒரு மக்களை திரும்பி வைக்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நான் கராடையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேங்கிறது திரும்பி பார்க்க வச்சேன், எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சேன். ஸோ த சேம் வே ஐ திங்க் anybody who wants to come up in life should first choose the field. அந்த ஃபீல்டில் வாட் ஹேஸ் நாட் பீன் டன் அதை மட்டுமே பண்ணணும். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா மஹிமான்னு, அவள் வந்து அவளோட ஸ்டேட்டில் ஷி பிகம் த ஃபஸ்ட் காம்பவுண்ட் ஆச்சு. ஐ செட் யூ ஷுட் பிகம் த ஃபஸ்ட் கோச், பிகம் த ஃபஸ்ட் கோச், ஃபஸ்ட் ஜட்ஜ், ஷி பிகம் த ஃபஸ்ட் ஜட்ஜ், ஷி பி த ஃபஸ்ட் இன்டர்நேஷனல். ஸோ ஷி so popular in her state. So I think people must do what nobody has done. And that's the only, and if you can go to the world with a sensational event, என் மண்டேல அட்லீஸ்ட் ஒரு இன்னொரு குறைந்தபட்சம் ஒரு 200 sensational events இருக்கு. It is only because of paucity of time that I'm not able to do. And you will see me the next few years, whatever field it is, I'm going to leave a big mark. சார் இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்ன அந்த க்ரூசிஃபிக்ஷனாக இருக்கட்டும், இந்த ஸ்னேக் பைட், இது எல்லாமே வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் நிறைய பேர் அங்கே சிக்கி இருக்காங்க சார். இதை தாண்டி இதெல்லாம் நான் பண்ண போகிறதெல்லாம் என் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்னென்ன இருக்கலாம் சார்? சும்மா ஒரு சாம்பிள்ஸ் 1-2. No. I never reveal my ideas. There are so many things which are going to come up. இப்போ சீரியஸாக வந்து இப்போ நீங்கள் வந்து கராட்டே வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன்.
ஆர்ச்சரியில் இதுவரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ண போகிறேன். பார்க்க தான் போகிறீங்க. ஸோ வெரி சூன் ஐ வில் பி டூயிங் அ சீரீஸ் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இன் ஆர்ச்சரி that nobody would have even thought about.